மக்கள் மனசு நேயர்களுக்கு வணக்கம். நடிகை சமந்தா என்னும் நாக சைதன்யாவை மறக்கவில்லை என்ற மாதிரி தகவல் தான் தற்பொழுது சமூக வலைதளங்களில் அதிகமாக பேசப்பட்டு வருகின்றது. தென்னிந்திய சினிமாவில் பிரபல நடிகையாகவும் செம பிஸியான நடிகையாகவும் பலம் வந்து கொண்டிருப்பவர் தான் நடிகை சமந்தா. இவர் நடிப்பில் தற்பொழுது சீட்டாடல் என்ற வெப் தொடர் உருவாகி அதனுடைய ட்ரெய்லர் வழியாகி மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது. இதன் பின்னதாக அவர் பல படங்களில் கமிட்டாகி உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளது. அதன் அடிப்படையில் தற்பொழுது விஜய் நடிக்க உள்ள 69வது படத்தில் இவரும் கமிட்டாகி உள்ளதாகவும் ஒரு தகவல் வலம் வந்து கொண்டிருக்கின்றது. ஆனாலும் இந்த தகவல் எந்த அளவுக்கு உண்மை என்பது தெரியவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த விடயம் ஒருபுறம் இருக்க, நடிகை சமந்தா தெலுங்கு நடிகரான நாக சைதன்யாவை கடந்த 2017ஆம் ஆண்டு காதலித்து திருமணம் செய்து கொண்டுள்ளார்கள். இதன் பின்னதாக இவர்களுடைய திருமண வாழ்க்கை 4 ஆண்டுகளின் பின்னதாக விவாகரத்து என்று அப்படியே ஒரு சர்ச்சையாக போய்கொண்டிருந்தது. இன்னும் இந்த விவாகரத்து உறுதி செய்யப்பட்ட பின்னதாக இருவரும் பிரிந்து வாழ்ந்து வந்தனர். ஆனாலும் நடிகர் நாக சைதன்யாவுடைய பக்கத்தில் இருந்து அவருக்கான நஷ்டஈடு வழங்குவதாக கூறப்பட்ட போதும் சமந்தா தனக்கு எதுவும் தேவையில்லை என்று கூறியிருந்ததாகவும் தகவல்கள் வெளியாகி இருந்தது. அவ்வாறு இருக்கின்ற பட்சத்தில் இப்பொழுது நாக சைதன்யா துளிபாலா என்ற நடிகையை காதலித்து அவருடைய திருமணம் செய்து கொள்ள உள்ளதாக அதிகாரப்பூர்வமாக புகைப்படங்களுடன் வெளியிட்டிருந்தார்கள். நடிகை துளிபாலா மற்றும் நாக சைதன்யாவுடைய நிச்சயதார்த்தம் ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி அன்று இடம்பெற்றிருந்தது. இதன் போது எடுக்கப்பட்ட புகைப்படங்களை நாகார்ஜுனாவை தன்னுடைய சமூக வலைதளங்களில் பகிர்ந்திருந்தார். இதனை பார்த்த சமந்தா ரசிகர்கள் தங்களுடைய கோபத்தினை வெளிக்காட்டியிருந்தார்கள். ஏனென்றால் சமந்தா இவ்வாறு இருக்க இவர் இப்படி திருமணம் செய்து கொள்ளலாம் என்ற பல விமர்சனங்களும் வந்து கொண்டே இருக்கின்றது. ஆனாலும் தற்பொழுது சமந்தாவுடைய ரசிகர்கள் கூறி வருகின்றார்கள், நாக சைதன்யாவை சமந்தா இன்னும் மறக்கவில்லை என்று. இதற்கு ஆதாரம் இல்லாமல் அப்படி ரசிகர்கள் கூறலாம் என்று உங்களுக்கு கேள்வி எழலாம். ஆனால் அவர்கள் சமந்தாவுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்திலே ஃபாலோ பண்ணுபவர்கள் பார்த்திருக்கின்றார்கள். சமந்தா நாக சைதன்யாவுடைய புகைப்படங்கள் எல்லாத்தையும் நீக்கி இருக்கின்றார் இன்ஸ்டாகிராமில் இருந்து. ஆனால் அதில் சமந்தா நாக சைதன்யாவுடன் ரேஸ் காருக்கு அருகில் இருக்கின்ற புகைப்படத்தை மட்டும் நீக்கவில்லை என்றும் இதனை மையமாக வைத்துத்தான் ரசிகர்கள் சமந்தா இன்னும் நாக சைதன்யாவை மறக்கவில்லை என்ற மாதிரி சர்ச்சையினை கிளப்பி வருகின்றார்கள். இருப்பினும் மீது அவர்களுடைய ஒரு பர்சனல் விஷயம். ஏனென்றால் சினிமா என்றது வேறு, அவர்களுடைய பர்சனல் என்றது வேறு. சமந்தாவும் நாக சைதன்யாவும் இருவருக்கும் ஒத்துப்போகாதபடியாகத்தான் விவாகரத்து செய்து இருவரும் பிரிந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதும் எல்லோருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது. ஆனால் அப்படி பார்த்தாலும் சமந்தா தரப்பிலிருந்து அவர் யாரையும் விரும்பவில்லை, யாரையும் திருமணம் செய்ய போவதாக அறிவிக்கையும் இல்லை. ஆனால் நாக சைதன்யா மட்டும் விவாகரத்து வேண்டிய உடனே இவ்வாறு நிச்சயதார்த்தம் திருமணம் என்ற கட்டத்திற்கு செல்கின்றார் என்று சமந்தா ரசிகர்கள் மிகவும் கோபத்தில் எழுந்து வருகின்றார்கள் என்றுதான் கூற வேண்டும். என்னதான் இருந்தாலும் நடிகை சமந்தா நாக சைதன்யாவை விவாகரத்து செய்துவிட்டார். இனி அவர்கள் வாழ்க்கையை அவர்கள் தான் பார்த்துக் கொள்ள வேண்டும். அப்படி இருக்கின்ற இடத்தில் இப்படி நாக சைதன்யா நிச்சயமாகிட்டு இனி அவர் திருமணம் என்ற வாழ்க்கை கட்டத்துக்கு போயிருவார். ஆனாலும் நடிகை சமந்தா சைட்டில் இருந்து அவருடைய ரசிகர்கள் நிறைய பேர் ப்ரப்போஸ் செய்து வருகின்றார்கள் சமந்தாவுக்கு. அதிலும் ஒரு ரசிகர் ப்ரப்போஸ் செய்திருந்தார், நான் உங்களை திருமணம் செய்து கொள்கின்றேன் என்ற மாதிரி அவர் ஒரு வீடியோ ஒன்றினை பதிவிட்டிருந்தார். அதற்கு சமந்தா கூட ரியாக்ஷன் பண்ணியிருக்காங்க. அது தொடர்பாகவும் தற்பொழுது அதிகமாக சமூக வலைத்தளங்களில் பேசப்பட்டு வந்தாலும் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். சமந்தாவுடைய வாழ்க்கை எவ்வாறு அவர் முன்னெடுத்து செல்ல போகின்றார், தனித்து நின்று போராடி அவர் வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார். ஆனாலும் அவர் நாக சைதன்யாவுக்கு விவாகரத்து கொடுப்பதற்கு முக்கிய காரணம் என்ன என்று பேசப்படுகின்ற விடயம் என்னவென்றால், இவர் 2 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே துளிபாலா அதாவது நடிகை துளிபாலாவுடன் காதலில் இருந்துள்ளதாகவும் இந்த விடயம் சமந்தாக்கு தெரிய வந்துள்ளதை அடுத்து தான் அவர் இந்த ஒரு முடிவை எடுத்தார் என்பது தொடர்பிலும் தற்பொழுதுதான் அதிகமாக உண்மைகள் வெளிவருகின்றதா, அல்லது இது விமர்சனமானதா, அல்லது சர்ச்சையான கருத்துக்களா, அல்லது இந்த விடயங்கள் எல்லாம் புதிதாக யாராவது கூறி வருகின்றார்களா என்பது தொடர்பில் எதுவுமே தெரியவில்லை. ஆனால் சமூக வலைத்தளங்களில் இவ்வாறான விடயங்கள் எல்லாம் பரவி வருகின்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு சினிமா தொடர்பான தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இவ்வாறு மற்றொரு பதிவினூடாக உங்களை சந்திக்கும் வரையில் வணக்கம்.